நைட் டைம் எல்லாரும் தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்ருப்பாங்க. இந்த சமயத்தில் தான் நம்ம மனசாட்சி எல்லாம் எட்டி பார்க்கும், இல்லைனா தூங்க முடியாமல் தவிப்போம். அந்த மாதிரி உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன யோசிச்சுட்ருக்காங்க படுக்கையில் படுத்து, என்ன நினைவுகள் அவங்கள துரத்துது அப்படின்னு பார்க்க போகிறோம். அவங்க மற்றவங்க கிட்ட சொல்கிற மாதிரி நம்மக்கிட்ட பொய்யெல்லாம் சொல்லி மழுப்ப முடியாது. அவங்க ஆழ்ந்த இதயத்துக்குள்ளே என்ன ரகசியங்கள் ஒழிஞ்சிட்ருக்கு அப்படின்னு தான் இன்றைக்கி எட்டி பார்க்க போகிறோம். அது நல்ல விஷயங்களும் வரலாம், கெட்ட விஷயங்களும் வரலாம். ஆனால் உண்மையை உடைக்கிறது என்னோடய வேலை. நான் தயதாட்சணமே இல்லாமல் உடைப்பேன், உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும். ஸோ இப்போ நம்ம எனர்ஜிக்குள்ளே போகலாம். இந்த பர்சன் கண்டிப்பாக இப்போது மௌன விரதத்தில் தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட பேசலை, பட் நல்ல மௌன விரதம் தான். மேபி கடவுளுக்கு விரதம் இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க. இது நோ காண்டாக்டில் தான் இருக்காங்க, ரொம்ப அமைதியாக இருக்காங்க. அந்த அமைதிக்கு காரணம் அவங்க எங்கேயோ கட்டு கட் கட்டுப்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் லைக் டைட் டவுன். யாரோ ஒருத்தங்க அவங்கள பிடிச்சி வச்சுட்ருக்காங்க, இல்லைனா சூழ்நிலை கைதியாக இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அதனால் அமைதியாக இருக்காங்க. அவங்க ரியாக்ட் பண்ணலை, அவ்வளோதான். அமைதியாக இருக்காங்கன்னா உங்களுக்கு ஏமாற்ற போகிறாங்க அப்படின்றது தான் அவசியம் இல்லை. நம்ம நிறைய சீக்ரெட் மெசேஜஸும் இங்கே வச்சுருக்கேன். இது ஒரு சிலருக்கு மட்டும்தான், எல்லாத்துக்கும் பொருந்தாது. ரெகுலர் வியூவர்ஸ்க்கு தெரியும் அதில் என்ன இருக்கும்னு. மோஸ்ட்லி நல்ல விஷயங்களும் வரலாம், கெட்ட விஷயங்களும் வரலாம். ப்ரிப்பேர்டாக இருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, காடஸ் ஆஃப் த மூன். எடுத்தோடனே உங்க பாருங்கள், உங்களை எங்கே வச்சிட்ருக்காங்க, ஒரு கடவுளோட குழந்தை அப்படின்னு நினைக்கிறாங்க. காடஸ் ஆஃப் த மூன்னா நீங்களே கடவுள் தான். ஆக்சுவலாக நீங்கள் எர்த் ஏஞ்சல் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். மேபி நீங்கள் ரொம்ப சைக்கிக் இல்லை அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. மூன் பார்த்தீங்க அப்படின்னா வெரி வெரி அட்ராக்டிவ் எனர்ஜி. அதனால தான் அவங்க இட்ஸ் லைக் நீங்கள் உங்களை பார்த்தா ஒரு மேக்னெட்டிக் எனர்ஜி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதே சமயம் எஸ்பெஷலி உங்கள் ஹேர் ரொம்ப கர்லி ஹேர், இல்லைனா இட்ஸ் லைக் அ வேவி, கொஞ்சம் ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சில விஷயங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக் உங்களை பற்றி. அதேமாதிரி உங்களோட ஷோல்டர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். த வே யூ கேரி யுவர் செல்ஃப், இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள். நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணிப்பீங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். உங்களை ரொம்ப ஹை லெவலில் வச்சிட்ருக்காங்க அவங்க. நீங்கள் காடஸ் ஆஃப் த மூன்னா அவங்க சலைச்சவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், 6 சக்ரா, ஆர்க்ஏஞ்சல் மெட்டட்ரான். இது 7th சக்ரா. இப்போ தான் அவங்க கிட்டத்தட்ட உங்கள் லெவலுக்கு வந்துட்டாங்க. இந்த மௌனமாக இருக்கிறனால அவங்க எந்த விதமான ஸ்பிரிச்சுவல் லெசனும் கற்றுக்கல, இல்லைனா ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் அடுத்த ஸ்டேஜுக்கு போகலை, அப்படிலாம் இல்லை. அவங்க ஸ்பிரிச்சுவலாக பிளர் ஆகுது. ஸோ இது உங்களுக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, உங்கள் லைஃப் இன்னும் அவங்க ஃபோக்கஸ்க்கு வரல. இன்னும் அந்த லைஃபோட ஃபோக்கஸ் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக சேரலை. அதுதான் இங்கே பிரச்சனை. இங்கே பாருங்கள், திரும்ப நீங்கள் லைஃப்பை ரீஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஒரு பாயிண்டில் உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும். அதுதான் ஆக்சுவலாக பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறாங்க. நீங்கள் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கீங்க. இந்த பர்சன் இந்த கட்டுப்பட்டிருக்க அமைதியாக இருக்கனால ஓகே இதுதான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்க போகிறாங்களா? கிடையவே கிடையாது. இந்த பர்சன் அமைதியாக இருக்கும்போது என்ன யோசிச்சுட்ருக்காங்க? அட்ஜஸ்ட் பாசிபிலிட்டிஸ். ஒரு கதவை அடித்தா எந்த கதவு வழியாக வெளியில் வரலாம்? லைக் என்ன சொல்கிறது, முயல் மாதிரி தான். ஒரு வங்கில் போயிட்டு ஒரு ஓட்டை அடைச்சிருந்தது அப்படின்னா அடுத்த ஓட்டை வழியாக வெளியில் வர மாதிரி தான். இவங்க அடுத்த பாசிபிலிட்டி என்ன உங்ககிட்ட வரத்துக்கு அப்படின்னு தான் யோசிச்சுட்ருக்காங்களே தவிர முடிஞ்சு போச்சு, நான் என்னை கட்டுப்படுத்துகிறாங்க, நான் கட்டுப்பட்டேன் அப்படி சொல்கிற ஜாதி மாதிரி எனக்கு தெரியல. இந்த பர்சன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு மெசேஜஸ் சொல்ல விரும்புகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இப்போது சூழ்நிலைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். பாட்டம் டெக் எனர்ஜி நான் இங்கேயே வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் அவங்க பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவங்க அமைதியாக யோசிச்சுட்ருக்காங்க. அந்த அமைதி தேவை. பெரிய ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த அமைதி, அந்த புரிதல், அதெல்லாம் ரொம்ப அவசியம். ஏன்னா அவங்க வாழ்க்கையை பற்றின டிசிஷன் எடுக்கணும். உங்களை பற்றி என்ன ஹேரஃபண்ட் சொல்லிட்டேன், வாழ்க்கையை பற்றி என்ன டெசிஷன் எடுக்க போகிறாங்கன்னு பேசிகிட்ருக்கோம். ஹேரஃபண்ட் வருது. ஸோ கல்யாணம் என்ன பண்ண போகிறேன், எப்படி பண்ண போகிறேன், எப்படி உங்களை வச்சு காப்பாற்ற போகிறேன், இதெல்லாம் தான் அவங்க மனசில் ஓடிட்டுருக்கு. ஆனால் உங்கள் ஸ்ட்ரென்த்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நீங்கள் எல்லாத்தையும் சும்மா அசால்ட்டாக பந்தாடிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. இங்கே பாருங்கள், ஒரு முதலே அப்படியே ஒரு கையில் அப்படியே பிரித்து வெங்காயம் உரிக்கிற மாதிரி உரிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். 5 ஆஃப் பென்டிகல்ஸ். இந்த பர்சன் கண்டிப்பாக ஃபினான்ஷியலாக ஒரு செட்பேக் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது மேபி அதுவும் ஒரு தடையாக இருக்கலாம். அதையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. இல்லைனா நீங்கள் ஒரு செட்பேக் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. பார்த்தீங்களா, மூன் சைல்டு. நீங்கள் இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் கடந்து போகிறீங்க. ஒரு கெட்டதுலேருந்து நல்லதுக்கு போயிட்டுருக்கீங்க. இட்ஸ் லைக் நீங்கள் மிடில் கிரவுண்ட் எப்போவுமே. நீங்கள் எதையுமே யோசித்து பண்ணக்கூடிய ஆள். அதுவுமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப ரொம்ப சைக்கிக்.
உங்களுக்கு நடக்க போகிற விஷயங்கள் எல்லாமே தெரியும். இல்லைனா வந்து நீங்கள் ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க ரொம்ப சொல்ல நினச்ச ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த தருணத்தில் இந்த ரீடிங்கும் இந்த எனர்ஜியும் உங்களுக்கு பொருந்திருந்தது அப்படின்னா 111 அதாவது 11 டைப் பண்ணுங்கள். அது வந்து இந்த எனர்ஜியை நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். ஸோ இதுதான் ஓகே பக்கா இது என்னோடய எனர்ஜி தான் அப்படின்னிங்கன்னா 11 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஐ மேனிஃபெஸ்ட் கம்யூனிகேஷனும் டைப் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு இந்த பிளாக்கேஜஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து டைப் பண்ண சொல்கிறதுக்கு காரணம் அந்த நொடி நீங்கள் வந்து அதை நினச்சி ஓகே எனக்கு நடக்கணும் அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு விதை உருவாகும். அதுக்காக தான் அந்த இன்டென்ஷன் தான் நீங்கள் டைப் பண்ண சொல்கிறது, உங்களை வந்து இன்வால்வ் பண்ண சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன சஸ்பென்ஸ் மெசேஜ் ஐ கான்ட் இமேஜின் மை லைஃப் வித்தவுட் யூ. இந்த ரொம்ப அழகான ஒரு மெசேஜை தான் அவங்க உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. அதுதான் யோசிச்சுட்ருக்காங்க. அவங்க மனசில் அதுதான் நிழலாடிட்டுருக்கு. அதனால தான் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அட்ஜஸ்ட் பாசிபிலிட்டிஸ் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் இல்லாமல் அவங்களால வாழ முடியாது. ஸோ அடுத்த வழி என்ன அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. அது உங்களோட ஸ்பெண்ட் பண்ண தருணங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸான தருணங்கள். அதை வந்து அவங்களால மறக்கவே முடியாது. அதையும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விரும்புகிறாங்க. ஸோ யூ ஆர் த ஸ்டார். வாவ், ஃபெமினின் எனர்ஜி. நீங்கள் தான் இந்த பர்சனோட கைடிங் ஸ்டார். என்ன ரிவர்சலில் வருது? இட்ஸ் லைக் அ செலிப்ரேஷன் பீயிங் அரவுண்ட் யூ. ஸோ உங்களை விட்டு விலகி இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம். ஏன்னா உங்களோட இருக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இட்ஸ் லைக் என்லைட்டன்ட். ஏதோ ஒரு புது சக்தி அவங்களுக்குள்ளே பாயிற மாதிரி இருக்குது. அவங்களோட அருகாமையில் இருந்தால் நீங்கள் இருக்க ஸ்பேஸ். கண்டிப்பாக எனக்கு மார்னிங் அப்லோட் பண்ண ரீடிங்கை பாருங்கள். அதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெசேஜஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. அது எனக்கு இப்போ நல்லா புரியுது. ஏன்னு நீங்கள் அருகாமையில் இருக்கும்போது அவங்க வாழ்க்கை வந்து கொண்டாட்டமாக இருக்குது. நீங்கள் இல்லை அப்படின்னா இப்படி தான் இருக்குது. நீங்கள் இல்லைன்னா யார் பக்கத்தில் இருந்தாலும் நோ செலிப்ரேஷன். அது உண்மையிலேயே செலிப்ரேஷனாக இருந்தால் கூட அவங்களுக்கு அது செலிப்ரேஷனாக தோணலை. திரும்ப ஐ மிஸ் த டைம்ஸ் வி ஷேர். நான் இதை தான் வந்து உள்ளே ஷஃபில் பண்ணேன். திரும்ப அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. நோ இதை நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் காமிச்சிருங்க என்னோடய காதலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. காமிச்சிட்டேன். என்னோடய கடமை வந்து பணி செய்து கிடப்பதே அல்லவா, செஞ்சுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா த ஸ்டார் கார்டு பாட்டம் டெக்கில் இப்படி தான் உங்களை அவங்க பார்க்குறாங்க. யூ ஆர் த ஸ்டார். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. பின்னாடி இருக்குது குயின் ஆஃப் பென்டிகல்ஸ். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பில்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, கரியர்லையாக இருக்கட்டும். ஓவராலாக நீங்கள் தான் ஸ்டார். அவங்களுக்கு மேபி நீங்கள் தான் அவங்களோட இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, ஸ்டார்னாவே தெரியும்ல, ஸ்டார்டம், ஸ்டார் வேல்யூ. நீங்கள் வந்து அவங்களோட இன்ஸ்பிரேஷன். இட்ஸ் லைக் ஸ்பெசிஃபிக்காக ஒரு வேர்டு இருக்குது, அது கரெக்டாக எனக்கு வர மாட்டேங்குது. ஓகே, நீங்கள் அவங்களோட இன்ஸ்பிரேஷன் வச்சுக்கலாம். 3 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. இப்போ நீங்கள் இல்லாமல் ஏதோ துரோகம் நடந்திருக்கு. 8 ஆஃப் கப்ஸ். வாவ். இந்த பர்சன் உங்ககிட்ட வராமல் இருக்கிறதுக்கு காரணம் நான் சொன்ன மாதிரி எங்கேயோ கட்டுப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அது வந்து பெரிய பெரிய துரோகம் அவங்களுக்கு நடந்தது. ரொம்ப ரொம்ப லோ லெவலில் யாரோ அவங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. அந்த சூழ்நிலையிலேருந்து அவங்க இப்போ தான் விலகி வந்துட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் பிளாக்கேஜ். இந்த பிளாக்கேஜ் இங்கே பாருங்கள், நீங்கள் விலகி போகிறது அவங்களுக்கு வழியாக இருக்கும். ஓய் குயின் ஆஃப் பென்டிகல்ஸ் அண்ட் 3 ஆஃப் சோர்ஸ். வாவ், ஐ காட் த மெசேஜ். இந்த பர்சன் என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த துரோகம் வந்து அவங்களுக்கு நடந்ததுக்கான காரணம் இந்த வழியில் அவங்க உங்களை மறந்துடுவாங்க. இல்லைன்னா சரி எனக்கு இப்போ இவ்வளோ பெரிய வழி நடந்துட்டுருக்கு, எனக்கு இந்த காதெல்லாம் ஒரு கேடா அப்படின்னு வந்து உங்களை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு எதிர்பார்த்து தான் அவங்க முதுகில் குத்துனாங்க. ஆனால் அவங்க என்ன சூப்பர் டூப்பர் ஐடியா பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு இந்த கன்றாவியே தேவையில்லைன்னு அங்கேருந்து விலகி வர போகிறாங்க. 8 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. ஏன்னா அந்த துரோகம் நடந்த இடத்துல அவங்களுக்கு வந்து இருக்க இஷ்டம் இல்லை. அது ஏன் அப்படின்னா அங்கே துரோகிங்க இருக்காங்க, எனக்கு அங்கே இருக்க இஷ்டம் இல்லை. ஏன்னா உண்மையான காதல் இங்கே இருக்குது. நான் என் காதல்கிட்ட போய்க்கிறேன், அவசியம் இல்லை நீ அப்படின்னு தூக்கி போட்டு வர போகிறாங்க உங்ககிட்ட. 2 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. தே ஆர் இந்த பிளானிங் மவுண்ட். இல்லைனா அவங்களோட ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க. அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க, என்ன உங்களோட சேர்ந்து இருக்க போகிற வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, அதெல்லாம் தான் யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களோட டீப் தாட்ஸ். அதுவும் வந்து நைட் டைமில் வர தாட்ஸ் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். இது வந்து யாராவது ஏமாத்துறவங்க இருக்காங்க, இல்லைனா டபுள் கன்ஃபர்மேஷன் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். யூ டிஸப்பியர்ட், இட் ஹர்ட்ஸ் மை ஈகோ. இது வந்து யார் அப்படின்னா, இது நீங்கள் வந்து விலகி போன யாரோ ஒருத்தங்க. பட் அதுக்கும் இந்த எனர்ஜிக்கும் சம்மந்தம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஒரு சிலருக்கு இது பொருந்துறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. இது வந்து டிஸ்டர்பன்ஸ். ஸோ
ப்ளீஸ் ஹீலிங் ஃபாதர் wounds. இந்த துரோகம் வந்து பண்ணது ஃபாதர். ஸோ இப்போ அதுலேருந்து வெளியில் வந்துட்டுருக்காங்க இந்த பர்சன். அதாவது ஃபேமிலி என்ன யாரோ ஒருத்தவங்க துரோகம் பண்ணாங்க, கண்ட்ரோல் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபாதர் எனர்ஜி. அதுலேருந்து தான் அவங்க இப்போ ஹீல் ஆகி வந்துட்டுருக்காங்க. கோயிங் டு சேஸ் யூ. ஸோ உங்களுக்கு இந்த பர்சன் வந்து நிச்சயமாக சேஸ் யூனா லிட்டரலாக சேஸ் பண்ணுற கேரக்டர் மாதிரி எனக்கு தெரியல. பட் இந்த பர்சன் நிச்சயமாக உங்களுக்காக வருவாங்க. இல்லைனா இந்த பர்சன் யார் வந்து நீங்கள் விட்டுட்டு வந்தீங்களோ அந்த பர்சன் உங்களை சேஸ் பண்ண போகிறாங்க சம்திங். ரெண்டு எனர்ஜி வர மாதிரி இருக்கு. லெட்ஸ் சி. மை ஹார்ட் இஸ் ஏக்கிங் ஃபார் யூ. யார் இங்கே சொன்னது? நம்ம ஆள். ஸோ ஹீலிங் பிரபஞ்சம் தெளிவாக சொல்கிறாங்க, இது இந்த பக்கமே அது அந்த பக்கமே இது அந்த பக்கம், இது வேறு எனர்ஜி அப்படின்னு. சரி, இன்றைக்கி ரீடிங் செமையாக இருக்குது. ஐ லவ் இட். ஐ எம் ஆன் மை வே டு சர்ப்ரைஸ். இது நான் சென்ட்ரலே வைக்கிறேன். யார் அப்படின்ற நான் சொல்ல விரும்பலை, உங்கள் பாஸ்ட் பர்சனா இல்லைனா அந்த புது பர்சனா அப்படிங்கிறத. பட் யாரோ ஒருத்தவங்க உங்களை சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்க. ஐ சாக்ரிஃபைஸ்ட் யூ ஃபார் மை ஜாப். இது கண்டிப்பாக இது பழசில் யாரோ இல்லைனா வந்து இதுவுமே ரெண்டு பேர்த்துக்குமே பொருந்தலாம். ஸோ யாரோ ஒருத்தவங்க உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது அவங்களுக்கு ரியலைசேஷன் இருக்குது, திரும்பி வராங்க. ஒரு சிலருக்கு இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ். ஒரு சிலருக்கு வந்து பர்சன் வந்து அவங்க அப்பா ஃபிகர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அதனால் அவங்க வரல. ஸோ எது உங்களுக்கு பொருந்ததோ அதை எடுத்துக்கோங்க. பட் பி கேர்ஃபுல். பாஸ்ட்லேருந்து யாராவது வராங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. பட் ஓவராலாக பார்க்கும்போது இந்த எனர்ஜி வந்து ரொம்ப கிளியர் எனர்ஜி. இந்த பர்சன் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஃபாதர் ஃபிகர் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, பிளா பிளா பிளா. அதுதான் ஃபினான்ஷியலாக ட்ராப் பண்ணுறாங்க. சொத்து தரமாட்டேன், காசு தரமாட்டேன். மேபி காசு கூட திருடிக்கலாம். ஏன்னா 7 of Swords இந்த பர்சனோட காசை அப்பாவே திருடிருக்கலாம். வாவ், தட்ஸ் பியூட்டிஃபுல். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹூ இஸ் திஸ் கேட்டுருவோமா? ஹூஸ் எனர்ஜி இஸ் திஸ்? ஹூ இஸ் திஸ்? This you disappeared, it hurts my ego. யாரோட எனர்ஜி ஸ்பிரிட்ஸ்? வாவ் வாவ் வாவ். 7 of Pentacles. ஃபெயில்டு ரிலேஷன்ஷிப், பில்ட் பண்ண ஃபெயில் ஆகி. ஸோ இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா காதலையும் சரி கரியரையும் சரி பில்ட் பண்ணல, சரியாக பில்ட் பண்ணலை. பேஸ்மென்ட், ஹெரோஃபண்ட். மேபி உங்களோட எக்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இப்போ உங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் செம தூள். ஏன்னா இந்த பர்சன் வந்து இப்போ உங்களை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறாங்க. சரியாக பில்ட் பண்ணல இந்த கனெக்ஷனை வந்து பாஸ்டில் சரியாக பில்ட் பண்ணல. ஏனோ தானோன்னு உங்களை வந்து கரியர் வேணும் காமிக்கணுஜி சம்ஹவ் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. பட் இப்போ திரும்ப வர ட்ரை பண்ணாங்க. பட் இது ஒரு சிலருக்கு மட்டும்தான். இந்த கேரக்டர் இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க, இல்லைனா இது சச் அ பியூட்டிஃபுல் ரீடிங். ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.